عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين. أما بعد, இன்றைய சூழலில் உணரப்படாத பல தீமைகளை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைய சமூகம் சில விஷயங்களை கண்ணியப்படுத்துவதை மறந்துவிட்டது. பெற்றோர்களை மதிப்பதை கூட மறந்துவிட்டது இன்றைய சமூகம். தன் பெற்றோர் பல்வேறு கஷ்டமான சூழலில் பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவனுடைய மதம் பார்த்து என்ன பண்ணுவான், 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான். தன் பெற்றோரை மதிக்காமல் தன் பெற்றோரை இழிவான நிலையில் பேசக்கூடிய, தன் பெற்றோரை திட்டக்கூடிய நிலையில் தான் இன்றைய சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்காருன்னா, வசைனல் இன்சான பிவாலிஹி இஹ்சானா வ அமலதுஹு முஹ்ருஹு வ வலதுஹு. பெற்றோர்களை சிறப்பை பற்றி அல்லாஹ் பெற்றோரை கண்ணியப்படுத்த சொல்லி அவரிடத்தில் மென்மையாக நடந்து சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் பறைசாற்றுகின்றார். இன்றைய சமூகம் பெற்றோரை மதிப்பதை மறந்துவிட்டது. ஒருவர் அடுத்தவர்கள் தந்தையை பற்றி திட்டுறான். பல்வேறு விஷயங்கள் தன் பெற்றோரை இழிவுபடக்கூடிய நிலையில் ஒரு மகன் ஆரம்பிக்கிறான். பெரும்பாவங்களில் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தன் தந்தையை திட்டுவது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யாராவது தன் தந்தையை திட்டுவானா, தன் பெற்றோரை அவனை திட்டுவானா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவன் தன் பெற்றோரை திட்டாவிட்டாலும் சரி, அவன் இன்னொரு நபருடைய பெற்றோரை திட்டுவான், அவன் இவருடைய தந்தையை திட்டுவான். தன் பெற்றோர் திட்டு வாங்குவதற்கு, தன் பெற்றோர் சபிப்பதற்கு ஆளாததன் காரணமாக இவனும் பெரும்பாவத்தில் கெட்டு போவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலையும் தனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வன் அஷ்குருனி வலி வாலிதைக, எனக்கு நன்றி செலுத்துங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோரை பற்றி நமக்கு நிறையவே தெரியும். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை விட்டுவதற்காக வேண்டிதான் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் பல்வேறு விஷயம் சொல்லி கேட்டான். ஜாமல் அன்ஃபு ராமல் அன்ஃபு ராமல் அன்ஃபு 3 வாட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வீணாக்கி விட்டான், நாசம் செய்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எந்த வீணாக்கிட்டாங்க, யார் என்னாச்சு அப்படின்னு பண்றாங்க. சஹாபாக்கள் கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, ஒரு நபருக்கு தன் வயோதிகமான பெற்றோர்கள் அடைந்தும் அல்லது பெற்றோரில் இருவரில் ஒருவர் அவனுக்கு கிடைச்சோம், அவன் சொர்க்கம் சொல்லாம விட்டானே, அவன் தான் நாசமாகி விட்டான், அவன் வீணாக்கி விட்டான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. பல்வேறு விஷயங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு நபர் வந்து கேட்கிறான், ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு தயாராயிட்டேன், நான் போருக்கு வரேன் என்பதாக கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உனக்கு தந்தை தாய் தந்தை பெற்றோர் இருக்கிறாங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றது, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவர்கள் இருவருக்காக வேண்டி நீ அவங்க இருவருக்காக வேண்டி நீ என்ன பண்ணு, பணிவிடை செய், அதுவே நீ போர் செஞ்ச நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். பல்வேறு சிறப்புகளை அறிந்தும் நாம் பெற்றோரை மதிக்காமல் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்தா தெரியும், அவன் வீட்டுல நம்ம எவ்வளவு 7 மணி தெரியும், அவன் பைக்கு தான் காலேஜ் போவேன், பைக்கு வேணும், இது வேணும், எல்லா நிலைகளிலும். இன்னும் சொல்ல போனால் நம் மாணவர்கள் பல பேர் கூட அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லலாம். இப்படிதான் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. பெற்றோரை அருமை புரியாம, அவங்க இருக்கும்போது என்ன பண்றது, அவங்களுடைய அருமை தெரியாமல் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம இயங்கிக்கூடிய தன் சொர்க்கத்தையே இழந்து இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்ல போறதா தயாராயிட்ட வரலாறு கேட்டு தான் சொல்றாங்க. அவங்க இருந்த பெற்றோர் இருக்காங்களா, அவங்களுக்கு பணிவிடை செய், அவங்களுக்கு காலடியே தான் உடைய சொர்க்கம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. இப்பேற்பட்ட நசீபை நாம் இழக்காமல் நம் பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக வாழக்கூடிய நன் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக.